ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்களும் ரிஷப ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மீண்டும் அவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். ரிஷப ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். ஆகவே உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடக ராசி. கடக ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை புத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் இம்மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே விரயஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் பணங்குடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடனும் வெளி வட்டாரங்களிலும் பேசும்போது எச்சரிக்கை தேவை. பேச்சில் கவனம் தேவை. உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் குரு பகவானுடைய பார்வை விழுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களை சுகஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் சிலருக்கு கூடிவிடுகிறது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ரியல் எஸ்டேட்டை நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருமானத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கான ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். ருணரோக சத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துர ஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும்.
உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறி கூட்டுத் தொழில் ஒரு சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்நிய மதத்தினரெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். முன் தெரியாதவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். பொறியாளர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகும். அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.